வணக்கம் உறவுகளே, நான் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்களான்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இந்த காணொளி வந்து முற்றிலுமே வித்தியாசமான ஒரு காணொளியாகத்தான் உங்களுக்கு இது அமையப்போகுது. அதாவது சுவிஸில் இயேசுவினுடைய பிறப்பை, அதாவது நத்தார் பண்டிகையை எப்படியெல்லாம் வரவேற்றார்கள் என்றதை பற்றித்தான் இந்த காணொளி அமையப்போது. பல இடங்களுக்கு சென்று உங்களுக்காக நான் இதை தொகுத்து தந்திருக்கிறேன். என்றபடியாக நீங்கள் இதை தொடர்ச்சியாக முற்றிலுமாக பார்க்குறது மூலம் நீங்கள் சுவிஸினுடைய அழகை அப்படியே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நத்தார் தினத்தை வரவேற்கும் காலகட்டம் எப்படி எல்லாம் இந்த சுவிஸில் இருக்கும் என்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். கொள்வதற்கு முதல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகமாக அமையும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது சுவிஸில் வந்து லுசன் வந்து ஒரு பிரபல்யமான கண்டோன். அந்த கண்டோனில் தான் இந்த மார்க்கெட்டை போட்டிருக்கிறேன் பாருங்கோ. நல்ல அழகாக இருக்குது. முழுவதுமே மின்விளக்கால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. இங்கே வந்து எல்லாம் இருக்குது. விற்பனையும் செய்வார்கள். சாப்பாடு விற்பனை செய்வார்கள். மற்றது அலங்கார பொருட்கள், மளிகை பொருட்கள்னு சொல்லிக்கல எப்படி சொல்லலாம், அவர்களுக்கு ஸ்பெஷலான சீஸ் அதுகள் எல்லாம் இங்கே விற்பனை செய்வார்கள். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். விதமான சாப்பாடுகளும் எல்லாம் இங்கே இருக்கும். அவர்கள் இங்கே வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, நல்ல ஒரு ஃபன்னாக அந்த டைமை செலவழிச்சிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மார்க்கெட் அமைஞ்சிருக்கும். எல்லா இடமுமே இந்த மார்க்கெட்டை அப்படித்தான் போடுவினம். அதாவது நத்தார் பண்டிகை காலங்களில் போடுவினம். அதிலும் பார்த்தோம்னு சொன்னால் இரவு நேரங்களில் தான் இந்த அலங்காரங்கள் எல்லாம் முழுமையான அழகாக இருக்கும். என்னென்னு சொன்னால் அப்போ தான் மின் விளக்குகளால் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். விதமாக அலங்கரிச்சிருப்பார்கள். பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். பாருங்க, நீங்களே பார்க்குறீங்க, அவ்வளவு அழகாக இருக்குது. வீதிகள் எல்லாம் அலங்காரமாகத்தான் இருக்கும். பெரிய அலங்காரங்கள் பாருங்க, மின் விளக்கால் பெரிய அலங்காரம் எல்லாம் செய்திருக்கிறார்கள். பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். கோலாகலமாக இருக்கும் என்று தான் மொத்தமாக நாங்கள் சொல்கிறேன்னு சொன்னால் சொல்லலாம். அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த அழகான காட்சிகளை தான் உங்களுக்கு நான் தொகுத்து தந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த வீதியால் காரில் போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த லுசன் கடற்கரையை சென்று அடைகிறதுக்கு அந்த கடற்கரையை ஒட்டிய பகுதியில் தான் இந்த மார்க்கெட்டை போட்டிருக்கணும். மக்கள் சனம் கூட்டமாக இருக்குது. அவ்வளவு சனம் என்னென்னு சொன்னால் எல்லாருமே நல்ல வடிவாக என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கணும். பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். ரோட்டுகள் எல்லாமே மின்விளக்குகளால் தான் அலங்கரிக்கப்பட்ட பாருங்க. அதில் ஒரு மரம் ஒன்று தெரியுது. அந்த மரம் ஃபுல்லாக மின்விளக்காலேயே அந்த மரத்தை செய்திருக்கணும். அந்த மரத்துக்கு கிட்ட போய் நான் உங்களுக்கு அழகாக காட்டுறதுக்கு முயற்சி செய்கிறேன். இப்போ நாங்கள் காரில் போய் கொண்டிருக்கிறபடியாக அந்த காட்சியைத்தான் உங்களுக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. பாருங்க, இவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி. ஒரு மரம், அந்த மரத்தின் இலைகள் எல்லாம் உதிர்ந்துட்டு அந்த உதிர்ந்த மரத்தில் வந்து அழகாக அந்த மின்விளக்கால் சோடிச்சிருக்கேன். பாருங்க, கிட்ட போயிட்டேன். இலைகள் எல்லாம் உதிர்ந்த நிலையில் தான் இருக்குது. அதை நல்ல வடிவாக மின்விளக்கால் அலங்கரிச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த சந்தைக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சு முற்றிலுமாக பார்க்குறதுக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இது வந்து விளையாட்டு. மற்றது கிறிஸ்மஸ் மரம் இருக்குத்தானே, அந்த மரத்தையும் நல்ல அழகாக எல்லாருமே அலங்கரிப்பார்கள். பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். இது அந்த மார்க்கெட்டின் இன்னொரு பகுதி. இங்கே சாப்பாடுகள் எல்லாம் விற்பனை செய்யப்படுகிறது. பாருங்க, அந்த மரத்தை தான் உங்களுக்கு சுற்றி காட்டி கொண்டிருக்கிறேன், எப்படி எல்லாம் அலங்கரிச்சிருக்கிறார்கள்னு சொல்லி. சிறுவர்களுக்கான விளையாட்டு இடம், அதாவது பனிக்கட்டி சறுக்கல்னு சொல்லலாம். அதுக்குள்ள வந்து இந்த பனிக்கட்டியில் சறுக்கிறதுக்கான சப்பாத்து இருக்கும். அதை அணிஞ்சு ஓடிக்கொண்டு இருப்பினம். பாருங்க, நல்ல அழகாக இருக்கும் பார்க்க. அதாவது சிறுவர்கள் நல்ல வடிவாக என்ஜாய் பண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பனிக்கட்டிக்கு மேலே. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மற்றது அவர்களுக்கு மகிழ்வாகவும் இருக்குது. பிள்ளைகளை கொண்டு விளையாட விட்டுட்டு பெற்றார்கள் எல்லாரும் அழகாக அங்கே நல்ல வடிவாக
என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். பாருங்கோ, இது கடற்கரை ஒட்டிய பகுதியில் தான் இது நடக்குது. பாருங்கோ, இது ஸ்னே அந்த சறுக்கல் செய்கிறதுக்கு அதுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுக்காக அந்த ஸ்னேயும் அதுக்குள்ளே கிடக்குது. பாருங்க, நல்ல அழகாக இருக்குது. அதுக்கு சிறுவர்களை கவரக்கூடிய மாதிரி வண்ண லைட்டும் அதுக்குள்ளே போட்டிருக்கிறோம். பாருங்க, கடற்கரைக்குள்ள எப்படி இருக்குதுன்னு சொல்லி, கடற்கரையின் எதிர்ப்பகுதியை பாருங்க எப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லி, அப்படியே அந்த அழகின்ற பிம்பங்கள் எல்லாம் அப்படியே கடல் தண்ணிக்குள்ளே விழுகிற மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு சின்ன பிள்ளைகள் அதுக்குள்ளே ஓடி விளையாடினோம். பெரியாக்களும் அதுக்குள்ளே 1 2 பேர் என்ஜாய் பண்ணி கொண்டு தான் இருக்கணும். விதம் விதமான குட்டி குட்டி விளையாட்டு சறுக்கல் பொருட்களில் சறுக்கி கொண்டிருக்கணும். பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. இதையும் ஒரு பகுதியில் அங்கே செய்திருக்கணும். நிரந்தரமாக அங்கே இல்லை, ஆனால் இந்த கிறிஸ்துவனுடைய வரவேற்பை வரவேற்கும் முகமாக இந்த சந்தையை அமைச்சிருக்கணும். அந்த சந்தையில் அதையும் ஒரு பகுதியாக அமைச்சிருக்கணும். இங்கே பார்த்தீங்களான்னு சொன்னால் சாப்பாடுகள், மியூசிக்குகள் எல்லாமே நடக்குது. இது வந்து ஒரு சுவிஸ் நாட்டவர்களுடைய ஒரு பிரபல்யமான ஒரு சாப்பாடு. அந்த சாப்பாடு இங்கே விற்பனை செய்யப்படுது. அதுக்கான தளம் தான் அமைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் இந்த கிறிஸ்மஸ் மரங்களை எப்படியெல்லாம் தயார் செய்திருக்கணும். இவ்வளவு அழகாக இருக்குது. சாப்பாட்டு கடைகள், ஒவ்வொரு நாட்டு சாப்பாடுகளும் இங்கே கொண்டு வந்து விற்பனை செய்கிறார்கள். விரும்பினவர்கள் விரும்பிய சாப்பாட்டை வேண்டி சாப்பிடக்கூடியதாக இருக்குது. எல்லா கடையிலுமே சாப்பாட்டு கடைகளில் கொஞ்சம் சனங்கள் அதிகமாகத்தான் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து அடுத்த பகுதிக்கு, அதாவது இந்த கடற்கரையின் அடுத்த தொங்கல் பகுதிக்கு நாங்கள் போகிறதுக்காக ஆயத்தமாயிட்டோம். அதுக்கு முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அலங்காரங்களையும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் காணொளி படுத்தி கொண்டிருக்கிறேன். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் கடற்கரையோடு அண்டிய பகுதியில் இந்த அலங்காரங்களை செய்தது இன்னும் அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு கண்ணுக்கு வந்து மிகவுமே அழகாக இருக்குது. மக்களும் தங்களுடைய பொழுதுபோக்குகளை இங்கே கழிக்கிறதுக்கு நல்ல ஒரு சுவாத்தியமான இடமாக இதை பார்க்கணுமென்று தான் நான் நினைக்கிறேன்னு சொன்னால், அவ்வளவு சனக்கூட்டம் இங்கே காணக்கூடியதாக இருக்குது. கூட்டமாக நாங்களும் இங்கே இந்த அழகுகளை பார்த்து ரசித்து உங்களுக்கும் இதை காணொளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பாருங்க, நல்ல அழகாக இருக்குது. சுவிஸ் பூரா, அதாவது முழுமையாகவே இப்படித்தான் அலங்காரங்கள் இருக்கும். நல்ல அழகான அலங்காரங்களைத்தான் செய்வினம். வீடுகளுக்கும் அப்படித்தான் அலங்கரித்து அழகாக வச்சிருப்பினோம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். வீதி எங்குமே மின்விளக்கு அலங்காரங்களாகத்தான் காட்சியளிக்கும். பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக காட்சியளிக்கும். அவ்வளவு அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கடற்கரையின் அடுத்த பகுதிக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். அங்கேயும் இப்படித்தான் மின் விளக்குகள் எல்லாம் அழகாக ஒளிந்து கொண்டிருக்குது. சுற்றியான குளிரண்டா அப்படி ஒரு குளிர். அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் மக்கள் எல்லோரும் வந்து நல்ல வடிவாக என்ஜாய் பண்ணினோம். அவ்வளவு அழகாகவும் நல்ல சிறப்பாகவும் இருக்குது. பாருங்க, ஸ்வீட் கடைகள் எல்லாம் இருக்குது. ஸ்வீட்ஸுகள் எல்லாம், அதாவது இந்த நாட்டு இல்லை பிரபல்யமான இனிப்பு வகையில் இந்த கடையில் செய்து வச்சிருக்கணும். விதம் விதமாக இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் மரத்தை பாருங்க, இதில் வந்து ஒவ்வொரு வசனங்கள் கட்டி தொங்க விட்டுருக்கிறார்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது. குளிர், நான் சொன்னேன் உங்களுக்கு சரியாக குளிருதுன்னு சொல்லி, அங்கங்கே பார்த்திங்களான்னு சொன்னால் நெருப்பை கொளுத்தி
வச்சு இருக்கிறோம். அதுக்கு அதில் வந்து குளிர் கொஞ்ச நேரம் நாங்கள் நின்று குளிர் காஞ்சிட்டு போகலாம். அப்படி எப்படி ஆங்காங்கே வச்சிருக்கிறோம். பார்க்குறதுக்கு நல்ல அழகா இருக்குது. இரவு நேரத்தில் எங்களுக்கு பார்க்குறதுக்கும் வடிவாக இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த குளிரில் இருந்து தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. அந்தபடியே நாங்களும் கொஞ்ச நேரம் எங்களுக்கும் குளிராக இருந்தது. கொஞ்ச நேரம் அதில் நின்று எங்களோட குளிரையும் நாங்கள் போக்கிட்டு இப்போ தொடர்ந்து இந்த காணொளியை நாங்கள் பதிவு செய்கிறதுக்காக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த சுவிஸ் நாட்டின் பிரபல்யமான சாப்பாடுகள் எல்லாம் இங்கே விற்பனை செய்யப்படுது. அப்போ நாங்களும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துக்கொண்டு சூடான பானங்கள் வேண்டி நாங்கள் அதாவது நல்ல சூடாக காஃபே அதாவது கோப்பி அதுகள் மற்றது இவர்களுடைய குளிருக்கு குடிக்கிற சூடான பானங்கள் எல்லாம் இருக்கும். அதையும் நாங்கள் வாங்கி பருகிய வண்ணம் இருக்கிறோம். இங்கே இதில் வந்து ரோஸ்டின்னு சொல்கிறது வந்து இவர்களுடைய பிரபல்யமான ஒரு சாப்பாடு. அந்த சாப்பாடும் நாங்கள் வாங்குறதுக்காக காத்திருக்கிறோம். பாருங்கோ, இந்த கடையிலும் சரியான சனம் விலை மோதி கொண்டிருக்குது. அதையும் வாங்குறதுக்கு நாங்கள் இதண்டி கொண்டு பாருங்கோ, அடுத்த இடத்துல வந்திருக்கிறோம். அடுத்த இடத்துல இந்த நெருப்பை எப்படி மூட்டி இருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறதுக்கு அழகாகவும் செய்திருக்கிறோம். கொஞ்சம் ஆபத்து இல்லாமல் செய்திருக்கிறோம். பார்க்குறதுக்கு வடிவாகவும் இருக்குது. அதே நேரத்தில் எங்களுக்கு குளிரிலேருந்து தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் எங்களை சூடுபடுத்தி கொள்ளக்கூடிய மாதிரிய நிலைமையிலும் இருக்குது. இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு தான். நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டு தான் இந்த காணொலியை உங்களுக்கு பதிவு செய்து தந்திருக்கிறேன். பாருங்கோ, தூரத்தில் நின்றும் நான் இதற்கு முழுமையாக காட்சிகள் எடுத்திருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் தாத்தாவினுடைய வண்டில் மாதிரி செய்து வச்சிருக்கிறோம். அதில் மான்கள் எல்லாம் செய்து வச்சிருக்கிறோம். நாங்கள் அதுகளிலும் நின்று அழகாக படம் எடுக்கக்கூடிய மாதிரி தான் அதில் ஏறி இருந்து நாங்கள் படம் எடுக்கக்கூடிய மாதிரி தான் எல்லாம் அழகாக செய்து வச்சிருக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு கிறிஸ்மஸ் மரம். பாருங்கோ, அந்த மரம் முழுக்க மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அழகாக இருக்குது. நானும் அந்த வண்டியில் ஏறி சவாரி செய்கிற மாதிரி ஒரு காட்சியை எடுத்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால் நானும் இந்த இடத்த அழகாகத்தான் ரசித்து கொண்டு எல்லாம் என்ஜாய் பண்ணி கொண்டு தான் போய் கொண்டிருக்கிறோம். மற்றபடியாக எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் நாங்களும் அதை திறம்பட பயன்படுத்தி கொண்டு தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த லுட்சன் நகரை விட்டு நாங்கள் வெளியேறி கொண்டிருக்கிறோம். வேறொரு நகரத்துக்கு நாங்கள் செல்றதுக்காக அங்கே வந்து காணொலியை நாங்கள் தொடர்ச்சியாக எடுக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். அதாவது ஆரவு என்ற ஒரு இடத்துல வந்து நாங்கள் அதை எடுக்க போகிறோம். அதுக்காகத்தான் போய் கொண்டிருக்கிறோம். அங்கேயும் அழகான ஒரு மார்க்கெட் ஒன்று போட்டிருக்கிறோம். அதையும் நாங்கள் எடுக்கிறதுக்காக பாருங்க, வீதியெல்லாம் பந்தல் போட்ட மாதிரி மின் விளக்குகளால் போட்டிருக்கிறோம். பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. கடைகள், தெருக்கள் எல்லாமே இப்படித்தான் ஒளிமயமாகத்தான் காட்சியளிக்கும். இந்த காலகட்டத்தில், அதாவது கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் வருஷப்பிறப்பு முடிந்த பிறகு தான் இவற்றையெல்லாம் அகற்றி எடுப்பினோம். அது மட்டும் இப்படித்தான் ஒளிந்து கொண்டிருக்கும். பார்ப்பதற்கு மிகவுமே அழகாக இருக்கும். பாருங்க, மேலே பந்தல் போட்ட மாதிரி போட்டிருக்கணும் இந்த மின் விளக்குகளை. அவ்வளவு அழகு, கொள்ளை அழகு, பனி பொழிகிற மாதிரி மின் விளக்கு அப்படி ஒளிர்ந்து கொண்டு இருக்குது. பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. அப்படியே அதில் போய் நின்று நாங்கள் ரசிக்கிறது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நிற்க சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. அப்படியே நாங்கள் கார்லேயே சென்று கொண்டு பதிவு செய்து கொண்டு உங்களுக்கு அந்த காட்சியை தர்றதுக்கு முன் வந்திருக்கிறோம்.
இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் மாநிலத்தில் ஆரவு மாநிலத்தில் நடக்கிற இந்த வைநாத் மார்க், அதாவது மார்க்கெட், இந்த கிறிஸ்மஸுக்காக போடுற மார்க்கெட் தான். அதுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். அதுக்குள்ளே வந்து ஆகப்பெரிய அளவில் இல்லையென்றாலும் ஓரளவு அழகாக மக்கள் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி செய்திருக்கிறோம். இங்கேயும் மேலே குறிப்பிட்ட மாதிரி தான் இது வந்து மெரோனின்னு சொல்கிறது. நல்ல வறுத்து சுட சுட தருவினம், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களும் அதை வேண்டி நல்ல வடிவாக சுவைச்சு பார்த்து நாங்கள் அப்படியே நீளமாக கடைகளை போட்டிருக்கணும். இங்கேயும் சாப்பாட்டு பொருட்களும் சில, அதாவது இங்கே என்ன சுவிஸில் என்ன குளிர்காலத்துக்கு என்ன முக்கியமான சாப்பாடுகளோ அந்த சாப்பாடுகளை தான் கூடுதலாக இங்கே விற்பனை செய்வினோம். பாருங்க, இங்கே வந்து இந்த கடையில் வந்து சீஸ் விற்கணும். கலர் கலராக இருக்குது இந்த சீஸ். நான் இப்படி கலர் கலராக பார்த்ததில்ல. சீஸ் இந்த ஒரிஜினல் கலரில் தான் பார்த்துருக்குறேன். ஆனால் வித்தியாசமான சீஸ்களெல்லாம் பார்த்துருக்குறேன். நான் இப்படி கலர் கலராக பார்க்கல, முதல் தடவையாக பார்க்குறேன். ஒரு கடை தான் இதில் சீஸ் கடை இருக்குது. ஆனால் மக்கள் அதை வாங்கி செல்றதையும் என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பாருங்க, இந்த கடையில் நாங்கள் கொஞ்ச நேரம் கட்டியிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இந்த தையல் வேலைப்பாடு எங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதாவது இந்த ஊசியால் குத்தி குத்தி ஆரி வச்சே வந்தானே அதே மாதிரி வித்தியாசமான முறையில் இதை நாங்கள் அலங்காரங்களை செய்து கொள்ளலாம் இந்த நூலால். அதுக்கான இடம்தான் இது. பாருங்க, செய்து வச்சிருக்கிறா அப்படி எல்லாம்னு சொல்லி நாங்களும் செய்து பார்த்தேன். நாங்கள் இப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்லி அவட்ட கேட்டு, என்னென்னா எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறபடியாக, தையல் வேலைப்பாடுகளில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறபடியாக நாங்கள் அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி கேட்டு செய்து பார்த்துருக்குறோம். எனக்கும் இப்படி இதை வேண்டி இதால் தச்சு அலங்கார பொருட்களை செய்யணும்னு சொல்லி எனக்கும் விருப்பம் இருக்குது. அப்படி நான் வேண்ட டைமில் உங்களுக்கு நானும் ஒரு அலங்காரத்தை செய்து காட்டுவேன். பாருங்கோ, இந்த துணியில் எப்படி இந்த நூலை கோத்து எப்படி தைக்கிறதுன்றதை எங்களுக்கு அழகாக காட்டித்தாரா. எப்படி குத்தி எடுக்கணும்ன்றதை பின்பக்கம் எல்லாம் எங்களுக்கு எடுத்து அழகாக காட்டித்தாரா. பாருங்க,
என்னுடைய மகள் இதை செய்து பார்க்குறா, அப்படி செய்யலாம்னு சொல்லி. நல்ல பொறுமையாக, அழகாக எங்களுக்கு சொல்லித்தாரா. இங்கே இந்த நாட்டில வந்து எந்த விஷயமா இருந்தாலும், கல்வி சார்ந்ததாக இருந்தாலும், கலை சார்ந்ததாக இருந்தாலும், நல்ல பொறுமையாக, நல்ல பண்பாக சொல்லித் தருவார்கள். கற்பதற்கு எங்களுக்கு மிகவுமே ஆர்வமாக இருக்கும். அத நான் மிகவுமே பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புறேன். அவர்கள் எங்கள நல்ல விதமாக அணுகி இப்படித்தான் செய்யணும் என்று சொல்றதிலேயே ஒரு அன்பு இருக்கும், ஒரு பாசம் இருக்கும். எங்களுக்கு அத மேலும் மேலும் படிக்கிறதுக்கு அல்லது கற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு ஆர்வங்கள் கூடுதலாக இருக்கும். உடுப்பு கடைகளும் இங்கே இருக்குது பாருங்கோ. எல்லாம் குளிருக்கு அணியக்கூடிய ஆடைகளாகத்தான் இருக்கும். பாருங்க, ஒரு பெரிய ஒரு கிறிஸ்மஸ் மரம்னு சொல்லி எப்படி அலங்கரிச்சிருக்கணும்னு பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்குது. அந்த பெரிய மரத்தில் அவ்வளவு சூடுநேல் நல்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேயும் நல்ல சுட சுட சூடான சாப்பாடுகள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்குது. நாங்களும் இந்த இடத்துலையும் கொஞ்சம் சாப்பாடுகளை வேண்டி சாப்பிட்டு ருசித்து பார்த்து வந்த நாங்கள். சிறுவர்களுக்கு இங்கே வந்து இந்த விளையாட்டு இடங்களை சின்னனாக அமைத்திருக்கிறார்கள். சிறுவர்கள் இதில் ஓடி மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. இந்த இடமே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு இடமாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன சொன்னால் ஓரளவான சனம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. பாருங்க, நாங்கள் இந்த சாப்பாடும் வேண்டினாங்கள். இது வந்து பூஸ்ட் சொல்லுவோம். மற்றது பாருங்கோ, நான் வேலை செய்கிற இடத்துல எப்படி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து நான் வேலை செய்கிற இடத்துல அலங்காரம் செய்திருக்கிறேன். பார்க்குறதுக்கு காலமாக போய்க்கல பார்த்தேன், நல்ல அழகாக இருந்தது. அதில் 2 படம் எடுக்க முடியுமா முடியாதான்னு யோசித்தேன். இருந்தாலும் உங்களுக்கு அந்த அழகையும் தரணுமென்றதுக்காக, நீங்கள் அதையும் பார்த்து ரசிக்கணுமென்றதுக்காக அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷத்தை நான் செலவழித்து அந்த அலங்காரங்களையும் நான் எடுத்திருக்கிறேன். மிகவும் நல்ல அழகாக இருக்குது. அவ்வளவு அழகாக அலங்கரிச்சிருக்கிறேன். நேற்றைய தினம் இருக்கையில் பிறகு பார்க்கல, அடுத்த நாள் வந்து பார்க்கல இருந்தது. அடுத்த நாள் நான் அதை ஒளிப்பதிவு செய்து கொண்டு அப்படியே வேலைக்கு செய்கிற இடத்த நான் போய் அடைஞ்சிட்டேன். இது பார்த்திங்கன்னு சொன்னால், நாங்கள் வேலைக்கு போகிற வாசல் பகுதியில் தான் இந்த அலங்காரத்தை செய்திருக்கிறோம். நல்ல வடிவாக வித்தியாசமான முறையில் அலங்கரிச்சிருக்கணும். பார்க்குறதுக்கு ரொம்ப 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 அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒரு கடைக்கு போயிருந்தாங்க. அங்கே எப்படி அலங்கரிச்சிருந்தார்கள் இந்த கிறிஸ்மஸ் மரத்தைன்றதான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். பாருங்க, நல்ல அழகாக இருக்குது. இங்கே வந்து பொருட்கள் வாங்குறதுக்காக நாங்கள் போயிருந்தாங்க. அப்போ அங்கே அந்த ஒளி தரும் இந்த விழா, அதாவது கிறிஸ்மஸ் விழா, அந்த விழாவுக்கான பொருட்களை
நல்ல அழகான பொருட்கள் விதம் விதமான நவீன டிசைன்களும் வந்திருக்குது. பழமைய அவக நவீனமாக்கி பழமைய நவீனமாக்கி மிகவும் அழகாக பொருட்கள செய்து இந்த முறை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதில் எனக்கு கண்கவர்ந்த சில பொருட்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கோ, அத கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கும் காட்சிப்படுத்துறதுக்காக நான் அங்கங்க எடுத்திருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முயன்ற அளவு உங்களுக்கு நான் இந்த காணொளியை தொகுத்து தந்திருக்கிறேன். இந்த காணொளியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொளியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஒவ்வொரு ஆண்டுமே வித்தியாசமான விதம் விதமான அழகில் தான் பொருட்கள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த கிறிஸ்மஸ் மரங்களும் அப்படித்தான் சூடினை செய்திருப்பார்கள். இது வந்து எங்களோட வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு இடத்துல தான் இந்த கிறிஸ்மஸ் மரத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பாருங்க, இவ்வளோ அழகாக இந்த பெரிய ஒரு மரத்தையே பெரிய பெரிய போல்களால் நட்சத்திரங்களால் அழகழகாக அலங்கரிச்சிருக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருந்தது. அதை அப்படியே உங்களுக்கும் தரணுமென்ற ஆசையில் அப்படியே உங்களுக்கும் நான் எடுத்து தந்திருக்கிறேன். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் சுவிஸ்மாலா. நன்றி, வணக்கம்.